சென்னையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக தவிக தலைவர் விஜய், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், தற்போது நூல் வெளியீட்டு விழா தொடங்கிவிட்டதா? எப்போது சரியாக நூல் வெளியிடப்படுகிறது? யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? பாலா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்திருக்கிறார். வரும் வழியில அங்கு கூடியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு கையெழுத்திட்டபடியே அரங்கத்திற்குள்ள தற்போதுதான் அவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை 11 மணி அளவிலே சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் ஏற்கனவே அவர் இங்கே வந்து தங்கியிருந்தாலும் கூட தற்போது நிகழ்ச்சி தொடங்க இருக்கக்கூடிய சூழலை தற்போது வந்திருக்கிறது. சரியாக திட்டமிட்டபடி 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சியில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய், அதே போன்று முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அம்பேத்கரனுடைய பேரன் ஆனந்த் டெல்டுரே உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று புத்தகங்களை வெளியிட்டு பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கிறது. இதற்கு இங்க வந்திருக்க விஜய் அரங்கத்துக்கு வரும் வழியில அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கையெழுத்திட்டபடியே தற்போது விழா அரங்கிற்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த புத்தக வெளியீட்டு விழா தொடங்க இருக்கிறது. பாலா, சந்தானம், விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பங்கேற்கும் முதல் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக அவர் சொந்த அலுவலகத்தில் விழாக்களை நடத்தியிருக்கிறார். ஆனால் தற்போது அவர் பங்கேற்கக்கூடிய விழா என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் எப்போ பேச போகிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கா சந்தானம்? நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு என்பது அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மாநாடு. தற்போதுதான் விஜய் கட்சி தொடங்கிய பின்பு நடைபெறக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சியாக இதை பார்க்கலாம். அரசியல் தலைவர்களும் பல்வேறு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பாங்க. அந்த வகையில விஜய் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் புத்தக வெளியீட்டு விழா அரசியல் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களாக அம்பேத்கரை அவர் தேர்வு செய்திருக்கார். எதனால் அம்பேத்கரை தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே அவர் தெரிவித்தாலும் கூட அம்பேத்கர் குறித்தான அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது, அம்பேத்கரை தலைவராக அவர் ஏற்றதற்கான பின் அரசியல் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து அவருடைய பேச்சின் மூலமாக மிக தெளிவாக தெரியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. அவர் பல்வேறு தலைவர்களை ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்து அவங்க எல்லாருமே கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விமர்சனங்கள் கூட இருந்தது. அதனை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு விதமாக கூட இந்த புத்தக வெளியீட்டாளர் அவருடைய உரை பார்க்க முடியும். ஏன்னா அம்பேத்கரை அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார், அவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, அம்பேத்கருடைய தாக்கம் என்னவாக அவருக்கு இருக்கிறது என்பதை குறித்தான அனைவருக்குமே ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு மேடையாக இதை அவர் பயன்படுத்துவார் அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள்கிட்ட தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசும்போது நமக்கு தெரியக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கிறது. மிக முக்கியமாக ராகுல் காந்தி பங்கேற்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. பல்வேறு தலைவர்கள் மாற்றங்களுக்கு பிறகு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இந்த புத்தக வெளியீட்டு விழா பங்கேற்கிறார். இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே தமிழக அரசியல்ல மிகப்பெரிய கேள்விகளையும் சர்ச்சைகளையும் எழுப்பியிருந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா. சமீப காலங்கள்ல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே சர்ச்சைகள் இந்த புத்தக வெளியீட்டு சுற்றி இருந்தது. எனவே அவருடைய மேடையில அவர் பேசக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கு அப்படின்றதுதான் முக்கிய அனைவருமே உற்றி நோக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. சரியாக 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் விஜய் உரையாற்ற திட்டமிருப்பதாக நமக்கு முதல் கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பாலா, சந்தானம், மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரு தலைவர், எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தவிர மற்ற யாரும் பண்ணல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா இந்த நிகழ்ச்சியில அவரும் பங்கேற்று உரையாற்றிருக்கிறார். ஆனால் அவர் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸினுடைய நிறுவனம் சார்பாகவே பங்கேற்பதாக தான் அழைப்புதலில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் துணை பொதுச் செயலாளர் என்ற அழைப்புதலில் கூட அதை அவர் பதிவு செய்யல. வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் நிறுவனம் சார்பிலே பங்கேற்பதாக தான் அவர் பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். தெரியும், தமிழக அரசோடு இணைந்து மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் பார்வை மிக உற்று நோக்கி இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பார்வையோடு செயல்படக்கூடியவர் பார்க்கலாம். எனவே அவரும் முக்கியமாக அது மட்டும் இல்லாம ஆனந்த் டெல்டுரே அம்பேத்கருடைய பேரன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். அதே போன்று முக்கியமாக என்னன்னா ஆனந்த் டெல்டுரே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பது போலவே நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருடைய விசிகாவுடைய அலுவலகத்துல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நாளை மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலையும் ஆனந்த் டெல்டுரே பங்கேற்க இருக்கிறார். எனவே 2 மேடைகளிலுமே ஆனந்த் டெல்டுரே பங்கேற்கிறார். அது ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல விஜய் இன்று என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத இந்த பார்வையாளர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தொடங்கிய உடனே 7 மணி முதல் 7:30 மணி வரை விஜய் பேசுவதற்கான திட்டமிட்டிருக்கிறாங்க. பாலா,
மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மீது எழுந்திருக்கிறது. கட்சி மாநாட்டில் அம்பேத்கரின் புகைப்படத்தை பயன்படுத்திய விஜய் அம்பேத்கர் பற்றிய புரிதல் என்ன இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வினா எழுப்பினர். இந்த விழா மேடையில் அம்பேத்கர் பற்றிய புரிதலை விஜய் தெளிவாக பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் அனைவரும் மத்தியில் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் என்ன பேச போகிறார் என்பதை. தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி சந்தானம்.